108 திவ்ய தேசங்களில் முதலாவதாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம். இது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலைநகரம். ஸ்ரீ ராமானுஜர் முதல் பல்வேறு ஆச்சாரியர்கள் பாதம் பதித்து புனிதப்படுத்திய இடம். இந்த திருவரங்கத்தில் ஸ்ரீவைகுண்டவாசி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வீரராகவ ஐயங்கார் சுவாமிகளுடைய சதாப்தி கொண்டாடப்பட்டது. அவ்வமயம் அவரது பிரிய சிஷ்யரான ஸ்ரீ வைஷ்ணவ சுடராழி D.A. ஜோசப் அவர்களுடைய உபன்யாசம் கத்தியத்ரயம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. அதை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதி நாராயணாய நமः. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரத்யே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளே சரணம். மதுரையில் தமிழ்ச்சங்கத்தில் பண்டித வித்வான் திரு ரே வீரராகவையங்கார் அவர்கள் பேராசிரியராக பணிபுரிந்தார். ராமேஸ்வரம் தேவஸ்தானம் சம்ஸ்கிருத கல்லூரியில் அவர் அங்கேயும் பேராசிரியராக இருந்தார். ராமநாதபுரம் சமஸ்தானத்து அவைக்களப் புலவராக இருந்தவர்களுள் ஒருவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராக இருந்த திருநாராயணயங்கார் சுவாமிகள், அடியனுடைய பாட்டனார். ராகவையங்கார், ராகவையங்கார் இவர்களெல்லாம் அந்த ஒரு சமகாலத்திலே எங்கள் உறவினர்கள். அவர்களோடெல்லாம் பழகி நல்ல பாண்டித்யம் புலமை பெற்றிருந்து செந்தமிழ் பத்திரிகை உதவி பேராசிரியராகவும் திகழ்ந்தார். அது மதுரை தமிழ்ச்சங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பத்திரிகை. பிறகு தமிழ்ச்சங்கத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்களின் காரணமாக அவர் தமிழ்ச்சங்கத்தை விட்டு வெளியேறி மதுரையில் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அவர் 96 பிராயம் இந்த அவனியிலே இருந்து பிறகு ஒரு 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு தான் அவர் திருநாடு அலங்கரித்தார். 100 ஆண்டு காலம் கண்டிப்பாக இருப்பார். அவரை வைத்துக்கொண்டே விழா கொண்டாடி விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். அது எங்களுக்கு பாக்கியம் இல்லாமல் போயிற்று. அந்த மனக்குறையை தீர்ப்பதற்காக இந்த 100ஆண்டு விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரிடம் படித்தவர்களிலே பலர் இன்று நல்ல உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறார்கள். சிலர் சீரிய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வானமாமலை வித்வான் ஸ்ரீ உப்பவே என்.எஸ். கிருஷ்ணய்யங்கார் சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவருடைய மாணாக்க செல்வர்களிலே அவரும் ஒருவர். திருநாடு அலங்கரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விஞ்சிமூர் சீனிவாசாச்சாரியார் அவரிடம் படித்தவர். இன்றைய உபன்யாசகர்த்தா ஸ்ரீபெரும்புதூர் ஜி.ஆர். சுவாமிகளால் ஜோசப் ஐயங்கார் என்று பட்டமளிக்கப்பட்டு அவர் எப்பொழுது அவரை பற்றி குறிப்பிட்டாலும் கடிதம் எழுதினாலும் திரு ஜோசப் ஐயங்கார் என்றே குறிப்பிடுவார். என் தந்தையாரிடம் கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் பயின்றதோடு மட்டுமல்லாமல் சைவ சம்பந்தமான விஷயங்களையும் அவர் கிரகித்து கொண்டவர். இப்படி சைவம் வைஷ்ணவம் ரெண்டிலையும் நல்ல பாண்டித்யம் பெற்று இன்றைய தினம் வைஷ்ணவ சுடராழி என்ற பட்டத்தோடு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகுந்த ஆழ்ந்த புலமை வாய்ந்தவர்கள் எல்லாம் அவரை பாராட்டி பேசும்படியாக அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்று ராமானுஜ வைபவம் என்பதை பற்றி இங்கு சொற்பொழிவாற்றவிருக்கிறார். தகப்பனாரிடம் எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள். மதுரையிலே பண்டித வித்வான் பேராசிரியர்
அரங்கராஜன் அவர்கள் அவரிடம் படித்தவர் தான். இப்படி பலர் அவரிடம் பயின்று இன்று நல்ல பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களையெல்லாம் ஆளாக்கிவிட்டவர். நல்ல பாண்டித்யம் பெற்றவர். தமிழிலும் நல்ல புலமை, சம்ஸ்கிருதத்திலும் நல்ல புலமை, சைவம் வைஷ்ணவம் அவற்றிலும் நல்ல தேர்ச்சி, அத்துடன் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் எது வேண்டுமானாலும் சரி அவரிடம் உடனே கேட்கலாம். அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துவிட்டால் பிறகு அந்த புத்தகத்திலே எந்த பக்கத்திலே என்ன விஷயம் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு கிரகித்து கொள்ளக்கூடியவர். நான் தமிழ் படிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். என்னை தமிழ் கல்லூரியிலே சேர்த்தார். 1961 வருஷத்து நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். நன்னூல் பாடம், அப்பொழுது நன்னூல் புத்தகம் விலை 5 ரூபாய். 5 ரூபாய் வேண்டும் என்று கேட்டேன். எதற்கு என்று கேட்டார். நன்னூல் புத்தகம் வாங்க வேண்டும், அதற்காக வேண்டும் என்று. அப்படியா, நான் நன்னூல் படித்திருக்கிறேனா என்று கேட்டார். ஏன் நீங்கள் படிக்காதது என்ன இருக்கிறது என்று சொன்னேன். வீட்டில் புத்தகம் இருக்கிறதா? இல்லை. புத்தகத்தெல்லாம் வாங்கி அலமாரியில் வைப்பதற்கு இல்லையாப்பா, அவற்றையெல்லாம் படித்து மண்டையில் தான் வைக்கணும். லைப்ரரியில் எடுத்து படி, அங்கேயே கொடுத்து விடு என்று சொன்னார். நான் வித்வான் படித்து முடிக்கின்ற வரைக்கும் எனக்கு அவர் புத்தகம் வாங்கி தரவில்லை. அப்படித்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவரிடம் பயின்றேன். திருக்குறள், ஏதேனும் ஒரு திருக்குறளை எடுப்பார். மணக்குடவர் இப்படி, பரிமேலழகர் இப்படி என்று யார் யார் என்னென்ன உரைகள் சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை உரைகளையும் சொல்லுவார். தொல்காப்பியம் ஒரு சூத்திரம் எடுத்தால் பேராசிரியர் என்ன உரை எழுதியிருக்கிறார், இளம்பூர்ணர் என்ன உரை எழுதியிருக்கிறார், நச்சினார்க்கினியர் என்ன உரை எழுதியிருக்கிறார், எதனால் அது சரி, எதனால் எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எதனால் எது மறுக்கத்தக்கது, ஏன் எப்படி என்ற விளக்கம் பூரா வரும். ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை விளக்கி முடிப்பதற்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஒரு திருக்குறள் நடத்தினால் 2 மணி நேரம் ஆகும். மதுரையிலே சோமசுந்தரம் காலனி என்ற அமைப்பிலே ஒரு திருவள்ளுவர் கழகம் இருக்கிறது. வாரம் அங்கு திருக்குறள் வகுப்பு நடக்கும். இவருக்கு அந்த காலனி முழுவதுமே ஆசிரியர் என்றுதான் பெயர். திருக்குறள் நடத்தினார். பல்லாண்டு காலம், 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக அங்கு அவர் திருக்குறள் நடத்தினார். பெரியவர்கள் எல்லோரும், அந்த காலனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லோரும் வந்து கேட்பார்கள் அமைதியாக. அப்படி அந்த பகுதியில் அவர் பெரிய தொண்டாட்டி வந்தார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் அவருக்கு ரொம்ப ஆப்தராக இருந்தார். ஒரு முறையாவது நீங்கள் காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டு அவர் விருப்பத்திற்காகவே இவர் காஞ்சிபுரம் சென்றிருந்தார். அவரோடு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு அதை பலகாலம் சுலாகித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி கற்றவர்களெல்லாம் விரும்பக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு பெரியவர். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே பிரபலமாக இல்லை. இருந்தாலும் எங்களுடைய ஆதங்கம் அவருடைய 100ஆண்டை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறிய ஏற்பாடை செய்திருக்கிறோம். நாளைய தினம் உபநிசிக்க இருக்கிற கோமடம் மாதவாச்சாரி சுவாமிகளும் அவரிடமே பயின்றவர் தான். இந்த 100ஆண்டு விழாவிலே பேசக்கூடிய 2 உபன்யாசகர்களுமே அவரிடம் படித்த மாணவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை திரு ஜோசப் அவர்கள் உபநிசிக்குவதற்கு அழைக்கிறேன். திரு ஜோசப் அவர்கள் நான் முன்பே சொன்னதைப் போல் அப்பாவிடம் 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு இலக்கியங்களையும் சித்தாந்த நூல்களையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர். சென்னை கழகத்திலே பாண்டிச்சேரியிலே அவர் ஏராளமாக சொற்பொழிவுகள் செய்திருக்கிறார். பாண்டிச்சேரியிலே தொடர்ந்து இன்னென்ன நாட்களிலே இன்னென்ன தலைப்பிலே அவரது சொற்பொழிவு நடைபெறும் என்று அறிவிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது தினசரி. அதனால் அவர் வருவதற்கு சில சிரமம்தான். இருந்தாலும் அப்பாவுடைய நிகழ்ச்சி என்றவுடன் நான் எப்படி வராமல் இருப்பேன் என்று சொல்லி குடும்பத்தோருடனே அவர் இங்கு வந்திருக்கிறார். நான் அவரது கிரகத்திற்கு பல முறை சென்றிருக்கிறேன். அங்கே அப்பாவின் படம் மாட்டப்பட்டிருக்கும் பூஜை அறையிலே, திருப்பதி ஸ்ரீனிவாசர் படம் மாட்டப்பட்டிருக்கும் பக்கத்திலே, அதோடு லக்ஷ்மி ஹயக்ரீவரோடது சிலையும் இருக்கும். தினசரி அதற்கு திரு ஆராதனைகள் நடக்கும். மறந்து போய் கூட மற்றவர்களுடன் பேசிய பழக்கத்திலே நான் கூட வீட்டிலே என்று சொல்லுவேன்.
ஆனால் அவருக்கு அந்த வார்த்தை வரவே வராது, ஆத்திலே என்று தான் சொல்லுவார். என் போன்றவர்களிடம் பேசும்பொழுது திருமாளிகளே எல்லாரும் சௌக்கியமா என்று தான் கேட்பார். வைஷ்ணவ சுடராழி என்று சொன்னால் அது பொருந்தும் என்ற அளவிற்கு அவரது வைஷ்ணவத்தில் தேர்ச்சி பெற்ற பரிபாஷை, யாருக்கு என்ன சொன்னால் புரியுமோ அதுபடி பேசக்கூடிய ஒரு பண்பும் பக்குவம் உடையவர், மிகுந்த பண்பாளர். அவர் திருக்குமாரர் சுரேஷ் இங்கு வந்திருக்கிறார். அவருக்கென்று தனியாக வெப்சைட் இருக்கிறது, அதிலும் நாம் புகுந்து பார்க்க முடியும். திரு ஜோசப் ஐயங்கார் அவர்களே இன்று உபநிஷிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதற்கு முன்பு அப்பாவை பற்றி, அப்பாவினுடைய என்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே பழக்கமானவர், 82 பிராயங்களை கடந்து 83 பிராயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியவர் வானமாமலை வித்வான் திரு NS கிருஷ்ணய்யங்கார் சுவாமிகள் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார். கடைந்து துறை பார்ப்படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவையமிர்தம் கரைப்பாம்பனை பள்ளியான் அன்பருகிட்டம் கடித்தருந்த நிறைப்பான் கடலன்று சந்தம் விழாய்க்கு நிழலில்லையே. உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகந்தொரும் திருவாய் மொழியன் மணந்தொரும் இன்னிசமந்துமிடந்தொரும் மாமலராள் புணர்ந்த ஒன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புற்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் எம்மி ராமானுஷன் குதக்கொழுந்தே. சேற்று கமல வயல் சூழ் அரங்கருதம் சிறுதடைப்ப போற்றித் தொடும் நல்ல அந்தணர் வாழ இப்புதலத்தே மாற்றற்ற செம்பன் மணவாட மாமுனி தோன்றிதனேல் ஆற்றில் கரைத்த புடியல்லவோ தமிழ் அரணமே. இங்கே எழுந்தருளியிருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவின் அமைப்பாளர்களுடைய ஒரு அனுமதியின் பேரில் ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கும்படியாக அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதை சிறமேற்கொண்டு அடியேன் ரொம்ப நாளி பேசக்கூடிய உடல்நிலை உடையவனாக இல்லை. இருந்தாலும் ஆச்சாரிய சார்பவராகிய ஸ்ரீ மகாவித்வான் வீரராகவ ஐயங்கார் சுவாமியினுடைய மாணாக்கன் என்ற முறையிலேயும் அவருடைய நெருங்கி பழகிய அவர் குடும்பத்தாருடன் ஒருவன் என்கின்ற முறையிலேயும் ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்கு அடையேன் கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லையென்றால் எந்தன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செயலன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமாக ஆகிவிடுவேன், நான் இலக்கியமாக ஆகிவிடுவேன். ஆகையினாலே விண்ணப்பிக்க வேண்டியது அடியனுடைய கடமையாகும். சுவாமியினிடத்திலே ஒரு 4 ஆண்டு காலம் மதுரையிலே ராமேஸ்வரம் தேவஸ்தானம் சம்ஸ்கிருத கல்லூரியிலே தமிழை பயில்கின்ற ஒரு வாய்ப்பு அடியவனுக்கு கிடைத்தது. அப்பொழுது சுவாமி எங்களுக்கு நன்னூல் விருத்தி உரை பாடம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சிவஞான மாபாடியம் இயற்றிய மாதவ சிவஞான யோகிகள் இயற்றிய அந்த விருத்தி உரையுடன் அந்த நன்னூல் நூலை எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு படிக்கின்ற வாய்ப்பு அந்த சுவாமியிடம் வாய்த்தது எங்களுக்கு. சுவாமி வடநூற்கடலை நிலைகண்டு உணர்ந்து தென்சொற்கு எல்லை தேர்ந்த சிறந்த மகாவித்வானாக விளங்கியவர். அதை அடியேன் உணர்ந்தவர். நாங்கள் வடமொழியும் சேர்ந்து பயின்றவர்களானபடியாலே அவர் இலக்கண பாடம் சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழ் இலக்கணத்தை விளக்குகின்ற பகுதியிலே வடமொழி இலக்கணத்தையும் எடுத்து காட்டி எளிதிலே எங்கள் உள்ளங்களிலே பதியும்படியாக அதை பயிற்றுவிக்கின்ற ஆற்றல் படைத்தவர் சுவாமிகள். அது மட்டுமல்ல, அவருக்கு தெரியாத இலக்கியமே கிடையாது. எடுத்துக்காட்டு வரும்போதெல்லாம் பல கோணங்களிலிருந்து அதை எடுத்துச் சொல்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள். எப்படி இந்த வைணவ பிரபந்தங்களுக்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை என்ன நம்பிள்ளை என்ற இவருடைய எல்லோருமே அந்த தமிழ் சொற்களுக்குண்டா அடிச்சொல் வேர்ச்சொற்களை
பார்த்து